ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா மலேசியா முருகர் கோவில்ல தான் இருக்கேன். 10 கேவ்ஸ். ஆமாங்க 10 மலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கோவில் தான். நான் லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வெளிய இருக்கிற முருகரை காட்டியிருந்தேன். மலை ஏறதுக்கு முன்னாடி கீழே வந்து பாத்தீங்கன்னா 140 ஃபீட்ல முருகர் இருக்காரு அல்லவா, சோ அந்த முருகரை போன வீடியோல காட்டியிருந்தேன். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற முருகரை நான் காட்டுறேன். படி ஏறி போனா தொங்கும் பாறைகளுக்கு உள்ள முருகர் இருக்காரு, அந்த முருகரை அடுத்த வீடியோல காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். சோ அவர் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டேங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டேன். பூ பழம் எல்லாமே கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. மலேசியால உள்ள 10 மலையில வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் சாப்பிட்டேன். மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படி ஏறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 140 அடி உயரத்துல முருகரை பார்க்கலாம். படி ஏறிட்டு தொங்கும் பாறைகளுக்குள்ள போனா அங்கேயும் முருகரை பார்க்கலாம். அந்த முருகரை பார்த்துட்டு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்கு. அந்த படிக்கட்டுகளை ஏறினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வள்ளி தெய்வானை முருகன் ஆலயம் இருக்கு. அங்க உள்ள எல்லா கடவுள்களையுமே பார்த்துட்டேன். இந்த 10 மலை திருத்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகா துர்கை அம்மன் கோவில் புதுசா ஒண்ணு கட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை நான் காட்டிடுறேன். மலேசியா முருகன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.